Hi guys, welcome to Pregali embroidery. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 3 different types of tassels எப்படி மேக் பண்றதுன்னு பார்க்க போறோம். நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த 3 types tassels வந்து ஒவ்வொரு different typesல பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ type 1 tassel எப்படி மேக் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த டைப் 1 டசல் வந்து நம்ம ஃப்ரண்ட் பேக் ரெண்டு தனித்தனியாக டிசைன் பண்ணி அதை ரெண்டையும் சேர்த்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் பண்ணிக்கலாம். ப்ரொசீஜர் இதான். சர்க்கிள் ஷேப்பு, டைமண்ட் ஷேப்பு, பீகாக் ஷேப்பு, எலிஃபென்ட் ஷேப்பு, இந்த மாதிரி எந்த ஷேப் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். சேம் ப்ரொசீஜர் இதே தான். நான் இன்றைக்கி வந்து ஹார்ட்டின் ஷேப்பில் பண்ணி காட்ட போகிறேன். இதுக்கு ஹார்ட்டின் வந்து நான் 2 இன்ச் சைஸில் இருக்க மாதிரி ஒரு ஷீட்டில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து சிங்கிள் டேசல் மட்டும் எப்படி மேக் பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன். பட் நீங்கள் ப்ளவுஸில் பண்ணுறதுனா டபுள் டேசல்ஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் 4 டைம்ஸ் வந்து இதை ட்ரேஸ் பண்ணி டிசைன் பண்ணணும். இப்போ நான் ஒரு சிங்கிள் டேசல் பண்ணுறதுனால 2 டைம் மட்டும் ட்ரேஸ் பண்ணி டிசைன் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை ஃபேப்ரிக்கில் வச்சு அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஹார்ட்டின் ஷேப்க்கு. நான் சிங்கிள் டேசல் பண்ணுறதுனால ரெண்டு மட்டும் ட்ரேஸ் பண்ணி 2 டிசைன் மட்டும் பண்ணிக்கிறேன், ஃப்ரண்ட்டு பேக்கு வர மாதிரி. இப்போ 2 டைம்ஸ் ட்ரேஸ் பண்ணி நான் டிசைன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு ஷேப்புக்கும் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் 1/2 இன்ச்சாவது கேப் விடுங்க. ஏன்னா நம்ம கட் பண்ணி அதை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஸ்பேஸ் நமக்கு வேணும். ஒவ்வொரு இதுக்கும் வந்து 1/2 இன்ச் கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு 1/4 இன்ச்சு, அதுக்கு 1/4 இன்ச்சு அந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம ப்ளவுஸோட நெக் பார்ட்டில் மேலே இருக்கிற அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணி நம்ம டேசல்ஸை மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு உள்ளே வந்து நான் ஒரு சின்ன ஹார்ட்டின் ஷேப்பை ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து நான் ரெட் கலர் கிளாஸ் பீடு வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். ஒரு கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த சைடில் ஒரு மாதிரி கொடுத்துட்டு வரேன். ரெண்டு பீடாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு செயின் ஒரு லாக் கொடுத்துட்டு மறுபடியும் திருப்பி மேலே கொண்டு போய்ட்டு செயின் லாக் கொடுத்து மறுபடியும் பீடை ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு பீடாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நான் பீடோட கவுண்ட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெண்டு பீடாக ஸ்டிச் பண்ணி அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணுன்ட்டு இல்லை. உள்ளே கொடுக்குற டிசைன்ஸ் எல்லாம் வந்து உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் இனிஷியலும் கொடுத்துக்கலாம். கஸ்டமருக்கு கேட்டுட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஐடியா மட்டும்தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு செயினை ஒரு லாக் கொடுத்துட்டு ரெண்டு பீடாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் சைடு இதே மாதிரி நான் ஃபில் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டில் வர பீடோட கவுண்ட்டை வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டில் ஒரு பீடு மட்டும் கொடுத்து செயின் லாக் கொடுத்து எண்ணாட் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடும் ஃபில் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஹார்ட்டின் ஷேப் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ அதை சுற்றியும் வந்து நான் சுகர் பீடை ரெண்டாக வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். மிடிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே அதை ஒட்டின மாதிரியே கொடுத்துட்டு வரேன் ரெண்டு பீடாக. இப்போ இந்த எட்ஜில் வரும்போது வந்து ஷார்ப் எட்ஜ் வரதுக்காக ஒரு பீட் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு ஒரு செயினை ஒரு லாக் கொடுத்து நீடில் திருப்பி ஒரு செயின் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நான் பீட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நமக்கு எட்ஜு ஷார்ப்பாக கிடைக்கும். திருப்பி ஆரம்பித்த இடத்துல கொண்டு போய் ஒரு பீட் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு செயின் லாக் கொடுத்து எண்ணாட் கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஸ்டோன் செயின் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். பட்டன் கோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஒவ்வொரு செயினுக்கும் வந்து ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் வந்து நான் பட்டன் கோல் ஸ்டிச் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நம்ம உள்ளே பண்ணுற டிசைன்ஸ் எல்லாம் உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க.
ஒரு சைடு கம்ப்ளீட் ஆனதுமே வந்து நான் அதை வந்து கட்டர் வச்சு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு செயின் கொடுத்து ஒரு லாக் கொடுத்து மறுபடியும் என் நாட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சைடும் அதே மாதிரி நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா ஸ்டோன் செயின் நம்ம கொடுக்கும்போது அந்த ஷேப் நமக்கு எட்ஜஸ் ஷார்ப்பாக வராது. அதனால் 2 சைடு நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். திருப்பி அதுக்கப்புறம் ஒரு லேயர் வந்து சுகர் பீடு வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 mm பேர்லும் ஒரு சுகரும் வந்து 2 சேர்த்து அப்படியே கொடுத்துட்டு வரேன். ஒரு பேர்லு ஒரு சுகர் பீடு அந்த மாதிரி. நான் நீடில் வந்து சுகர் பீடு மட்டும் லோட் பண்ணியிருக்கேன். பேர்ல் பக்கத்தில் வச்சுருக்கேன். அதை ஒவ்வொன்றா எடுத்து கொடுத்துட்டு வரேன். ஒரு பேர்ல் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு ஒரு செயின் ஒரு லாக் கொடுத்து நீடில் திருப்பி ஒரு செயின் கொடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் பீட்ஸ் ஆட் பண்ணி கொடுக்குறேன். திருப்பி அந்த இடத்துல கொண்டு வந்து என் நாட் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நான் ஜரியில் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன் 2 லைனு. இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம அடுத்ததாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். அதை ஸ்டிச் பண்ணுறதுக்காக நீடில் நமக்கு ஈஸியாக இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னு நீடில் வந்து ஈஸியாக பஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம இதுக்கு வந்து ஜரியில் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். பீட்ஸ் மட்டும் இருந்தால் நமக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ ஜரியில் வந்து நான் 2 லைன் அவுட்லைன் கொடுத்துட்டு மேலே வந்து ஒரு லைன் ரெட் கலரில் வந்து நான் சில்க் த்ரெட் வச்சுருக்கேன். அதை வச்சு செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ இதே மாதிரி இன்னொன்று நான் டிசைன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு கேப்பு இல்லைன்னா 1/2 இன்ச்சு கேப்பை விட்டுட்டு நம்ம அதை அதே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டர் வச்சு கட்டரோட கார்னர் மட்டும் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுங்க. அதே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ஒரு குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுட்டு இந்த ஷேப்பு பர்ஃபெக்டாக வரணுங்கிறதுக்காக பின்னாடி க்ளூ அப்ளை பண்ணி நம்ம கட் பண்ண அந்த கிளாத் எல்லாம் வந்து நான் வச்சு ஸ்டிக் பண்ணிடுறேன். நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணாலும் ஈஸியாக ஸ்டிக் பண்ணிடலாம். அந்த ஷேப் நமக்கு கரெக்டாக கிடச்சிரும். பாருங்கள், இப்போ நான் ரெண்டு பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு பேக் இருக்க மாதிரி. இப்போ இதை வச்சு நம்ம நார்மல் நீடில் சீவிங் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது சென்டரில் விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி நான் ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நார்மலாக நீடில் இன்சர்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். சேம் டைரெக்ஷன்லேயே நீடில் இன்சர்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். வீடியோவில் பாருங்கள், கொஞ்சம் கேப் வந்ததும் அதில் வந்து காட்டன் ஆர் கிளாத் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம அதையும் சேர்ந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சென்டரில் அந்த த்ரெட்டையும் கொடுத்துக்கிறேன். இது நீங்கள் கிளாத்தில் கூட பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை ரெடிமேடாக விற்கிது கடையில், அதை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சென்டரில் வச்சு அதை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ அவ்வளோதான், நமக்கு ஹேங்கிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ டைப் 2 டாசல் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன், மெரூன் கலர் ஸ்டோனு. அதை சுற்றியும் வந்து நான் டிசைன் பண்ணிக்கிறேன். இது நம்மளோட சாய்ஸ் தான் உள்ள டிசைன் பண்ணுறதெல்லாம். சுகர் பீடு ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட காப்பர் கலர் பீடு இருந்தது, அதை கொடுத்துக்கிறேன் 2 mm. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 3 mm பீடு வந்து ஒரு லைன் கொடுத்துட்டு அதை சுற்றியும் வந்து சுகர் பீடு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேர்லு ஒரு சுகர் வந்து கொடுத்துக்கிறேன் ஒரு லைனு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சுகர் லைன் கொடுத்ததுக்கப்புறம் நான் என்கிட்ட வீட் பீட் இருக்குது, அதை வந்து நான் சுற்றியும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு நான் அந்த சர்க்கிள் ஷேப்பை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நார்மல் நீடில் சீவிங் த்ரெட் எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா எம்மிங் பண்ண போகிறேன். சென்டரில் கொஞ்சம் கேப் விட்டு அது கிளாத்தோட சென்டரில் அந்த நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்து அந்த மாதிரி எம்மிங் மாதிரி பண்ணிக்கிறேன். சுற்றி இதே மாதிரி நான் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன்.
சுற்றியும் கொடுத்ததுக்கப்புறம் அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி சுருக்கு மாதிரி வந்துடும். இப்போ சென்டரில் வந்து நம்ம கிளாத்து ஆர் காட்டன் ஏதாவது வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்க போகிறோம். நல்லா தாராளமாகவே கொடுத்துக்கோங்க. நான் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்கேன், நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டையும் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சிட்டு நான் ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறேன் நார்மல் த்ரெட்டில். நீடில் எல்லாம் ஸ்டிச்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் நாட் எப்படி போடுறதுன்னா நார்மல் நீட் இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை 2 or 3 ரொட்டேஷன் கொடுத்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அப்போ நாட் விழுந்துடும் நமக்கும். இந்த மாதிரி 2 or 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த த்ரெட்டை கட் பண்ணி விட்டுடுறேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க அந்த ஃபேப்ரிக்கை வந்து நான் ட்ரிம் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ அந்த ட்ரிம் பண்ணுற ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கணும்னா அதை சுற்றி கூட நீங்கள் பீட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் நார்மல் நீடில் யூஸ் பண்ணி. நான் இன்றைக்கி எதுவும் கொடுக்கல, சிம்பிளாக அப்படியே விட்டுருக்கேன். ஸோ அவ்வளோதான், செகண்ட் டைப் முடிஞ்சது நமக்கு. இப்போ தேர்ட் டைப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஷீட் எடுத்திருக்கேன் நான். ஸ்கொயர் ஷேப்பில் நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கோன் ஷேப்பில் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா நான் 3 சைட்ஸும் 2 இன்ச் இருக்க மாதிரி எல்லா சைடும் 2 இன்ச் இருக்க மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். இன்ச் டேப் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் சர்க்கிள் கிடச்சிருக்கும். அதை ஃபோல்ட் பண்ணால் மறுபடியும் நமக்கு கோன் ஷேப் கிடைக்கும். இதை வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம 2 டைம் மட்டும் ட்ரேஸ் பண்ணி டிசைன் பண்ணால் போதும். சிங்கிள் டாசலுக்கு சிங்கிள் டைம் மட்டும் டிசைன் பண்ணால் போதும். டைப் 2க்கும் அப்படி தான் 2 சர்க்கிள் மட்டும் ட்ரா பண்ணி 2 டைம் டிசைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். டைப் 1க்கு மட்டும் 4 டைம்ஸ் நீங்கள் ட்ரேஸ் பண்ணி டிசைன் பண்ணணும். இப்போது இந்த கோன் எப்படி பண்ணுறது டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 3 லைன்ஸ் வந்து சுகர் பீட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து 2 mm பீடு வந்து ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு நான் எப்படி பண்ணுறதுன்னு தான் காட்டியிருக்கேன். உள்ளே இருக்க டிசைன் பண்ணுறதெல்லாம் உங்கள் சாய்ஸ் தான், நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர் பீடு வந்து கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து சுகர் லைன் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே சைஸில் இருக்கக்கூடிய க்ரீன் ஸ்டோன்ஸும் கொஞ்சம் கேப் விட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அகைன் ஒரு சுகர் லைன் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 4 mm சைஸில் இருக்கக்கூடிய ஸ்டோன் வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ரெட் கலர் ஸ்டோனு சேம் அதே இதை வந்து நான் மறுபடியும் கீழே ரிப்பீட் பண்ணிக்கிறேன். அந்த லைனில் மட்டும் வந்து ஒரு பேர்ல் ஒரு சுகர் கொடுத்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அங்கே தெரியக்கூடிய கேப்லையெல்லாம் சுகர் லைன் கொடுத்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ரெண்டு சுகர் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நாட் கொடுத்தாச்சு. லாஸ்ட்டாக வந்து ஒரு பேர்ல் ஒரு சுகர் வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த ஸ்டோனுக்கு இடையிலலாம் நமக்கு கேப் தெரியும். ஸோ அதில் வந்து நான் 3 பீடாக வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒரு செயினை ஒரு லாக் கொடுத்துட்டு திருப்பியும் நீடில் இந்த பக்கம் கொண்டு வந்து ஒரு 3 பீட்ஸ் ஆட் பண்ணி செயினை லாக் கொடுத்து அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். எல்லா ஸ்டோன் கேப்லேயும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஃபில் பண்ணிட்டேன். இப்போ சுற்றி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் ஜரியில் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன் 2 லைனை. ஏன்னா இதை ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஜரியில் கொடுக்கும்போது நமக்கு ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ரெட் கலரில் சில்க் த்ரெட்டில் நான் ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். இப்போது இதுக்கு ஹேங்கிங்ஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு காப்பர் கலர் பீடு வந்து நான் 3 பீடு இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேர்ல் ஒரு காப்பர் பீடு இன்செர்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ஹேங்கிங்ஸ் நான் நிறையா வீடியோவில் காட்டிட்டேன். ஸோ உங்களுக்கு இன்னும் கிளியராக வேணும்னா நம்மளோட முன்னாடி வீடியோவில் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நான் ஃபுல்லாக ஹேங்கிங்ஸ் ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 1/2 inch கேப் விட்டு அதே ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கே டைப் 1க்கும் நீங்கள் வேணும்னா ஹேங்கிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ அது சின்னதாக கீழே இருக்கிற பார்ட்டுக்கு மட்டும் கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுடுறேன். கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி அதை மட்டும் ஸ்டிக் பண்ணிடுறேன். அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்ட் ஷேப் கிடைக்கும். ஸ்டிச் பண்ணிவிட்டு 2ஆக ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம்.
இப்போ இதை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன ஃபேப்ரிக் கலர் எடுத்துருக்கீங்களோ அதே கலரில் சீவிங் த்ரெட் எடுத்துக்கோங்க. இப்போ நீடில் ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிவிட்டு வெளியே எடுக்கிறேன். சேம் டைரெக்ஷன்லேயும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு வரேன். அந்த கிளாத் வெளியே தெரிகிற கிளாத்தை வந்து நான் உள்ளே மடித்து விட்டுக்கிறேன். சேம் டைரெக்ஷன்லேயே அப்படியே ஸ்டிச்சஸ் லைனாக கொடுத்துட்டு வாங்க. லாஸ்ட் எட்ஜஸ் வரும்போது அந்த த்ரெட்டை உள்ளே கொடுத்துட்டு அதையும் சேர்த்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணாட் போடுறதுக்கு நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை வந்து 2 or 3 ரொட்டேஷன் கொடுத்து நீடில் வெளியே எடுத்திங்கன்னா நாட் விழுந்துடும். அதே மாதிரி 2 or 3 டைம்ஸ் வந்து நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். நமக்கு ஸ்டிச்சஸ் பிரிஞ்சு வராது, நாட் விழுந்துடும். ஸோ அவ்வளோதான், தேர்ட் டைப்பும் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த ஒர்க் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.